ஒரு குரு கிட்ட ஒரு மாணவன் போய் கேட்குறான், நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு குரு சொல்கிறாரு, நீ டெய்லி ஒரே இடத்துல உட்காந்து ஒரு 5 மணி நேரம் தொடர்ந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீ 5 மணி நேரம் தொடர்ந்து ஒரே இடத்துல மந்திரம் சொல்கிறதுனால உனக்கு கண்டிப்பாக பசிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பழத்தை சாப்பிட்டு நீ மந்திரத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த மாணவன் அவருடைய குருகிட்ட பார்த்து கேட்குறான், என்ன பழம் சாப்பிட அப்படின்னு கேட்குறான். அது குரு சொல்கிறாரு, நீ வாழ்க்கையில் என்றைக்கு முன்னேறவே மாட்ட அப்படின்ட்டாரு. ஏன்னா இப்போ நீ மந்திரம் சொல்கிற அப்படின்னா என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கணுமே தவிர சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மாதிரி தான் நம்மளும் இப்போ நம்ம தேவையான விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாதலே முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒருத்தனுக்கு வந்து ஒரு நடிகரை பிடிச்சிருக்கும், அந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது நினச்சிக்கிட்டே இருக்கிறது, தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த படத்துக்கு போகிறது. சப்போஸ் அந்த படம் சரியாக ஓடலைன்னா கூட அதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறது. அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்துட்டு அரசியல் கட்சி பின்னாடி அடைவாங்க. ஒரு சில அரசியல்வாதி வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில அரசியல்வாதிக்கு வந்துட்டு ஒரு யோசிக்கிற புத்தி இருக்காது, ஒரு படிப்பறிவு இருக்காது, ஒரு தொலைநோக்கு பார்வை எதுவுமே இருக்காது. அவங்க பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு அரசியல் கட்சி அப்படி இப்படி அலைவாங்க. இது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவையில்லாத பல விஷயங்கள் நம்மளே செய்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு மாணவன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவன் என்ன படிக்கணுமோ அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு வேலை செய்கிறவனா அந்த வேலையில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுலாம் சின்ன விஷயம். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவனா இருந்தாலும் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும். அது தேவையில்லாத விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட நமக்கு எது தேவையோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த குரு சொல்கிறதுல நம்ம புரிஞ்சுக்க முடியுது.